ஏரி கரையோரத்துல ஒரு கிராமத்து சிறுவன் விளையாடிட்டு இருந்தான். அப்ப என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது அவனுக்கு. உடனே அந்த சிறுவன் ஏரிக்கரை பக்கம் பாக்குறான். அங்க ஒரு முதல வலையில சிக்கி என்னை காப்பாத்து அப்படின்னு பரிதாபமா அந்த சிறுவன்ட்ட கேக்குது. அதுக்கு அந்த சிறுவன், இல்ல உன்னை நான் காப்பாத்துறா நீ என்னை விழுங்கிருவ, அதனால நான் உன்னை காப்பாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த முதல, நீ என்னை காப்பாத்து, சத்தியமா உன்னை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட அந்த சிறுவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலையோட வலைய அறுக்க ஆரம்பிச்சான். வலைய அறுத்ததும் முதல்ல அந்த சிறுவனோட காலை கவ்விருச்சு. கவ்வி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிறுவனும், நீ என்னை சாப்பிட மாட்டேன்னு சொன்ன, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அந்த முதலைய பார்த்து கேட்டான். அதுக்கு அந்த முதல, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அந்த சிறுவனுக்கோ முதலையோட கூற்ற ஏத்துக்கிற முடியல. அதனால அங்க பக்கத்துல மரத்து மேல இருந்த பறவைகளை பார்த்து, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க, முதல்ல சொல்றது சரியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பறவைகளோ, எவ்வளவோ பாதுகாப்பாக மரத்தோட உச்சியில வந்து கூடு கட்டி எங்களோட முட்டையை இடுறோம், ஆனா பாம்பு வந்து அதை குடிச்சிட்டு போயிருது, அதனால முதல்ல சொல்ற கூற்று சரிதான் அப்படின்னு சொல்லிச்சுங்க. அப்பயும் அவனால ஏத்துக்க முடியல. உடனே ஆற்றின் கரையோரமா நின்றுகிட்டு இருந்த கழுதையை பார்த்து, நீயாச்சும் சொல்லு, முதல்ல சொல்றது சரியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு கழுதையோ, நான் இளமை பருவத்துல இருந்தப்ப என்னோட முதலாளி என் முதுகுல சுமையை ஏத்தி என்னை நல்லா பிதுக்கி எடுத்தியான். ஆனா இப்ப எனக்கு வயதானோடனே எனக்கு சாப்பாடு போட முடியலன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டான். அதனால முதல்ல சொல்ற கூற்று சரிதான்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லுச்சு. அப்பவும் அதை ஏத்துக்க முடியாத சிறுவன் அங்கிருந்து முயலை பார்த்து அதே கேள்வியை கேட்டான். அதுக்கு முயலோ, இல்ல இல்ல முதல்ல பிதட்டுகிறது, அது சொல்ற கூற்ற நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த முதலைக்கு கோவம் வந்து சிறுவனோட கால கவ்வியபடியே வாதாட ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த முயல், உன் வாளின் பலம் கூட உனக்கு தெரியாது, அவனை விட்டுட்டு பேசு, அவன் ஓடுனா அவனை ஒரே அடியில நீ அடிச்சு கொண்டுலாம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அதை கேட்ட முதல்ல அவனை விட்டுட்டு பேச ஆரம்பிச்சிச்சு. அப்ப முயல் அந்த சிறுவனை பார்த்து, வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிரு அப்படின்னு சொல்லுச்சு. சொன்னோடனே அந்த சிறுவன் ஓட்டமா புடிச்சு அங்க இருந்து ஓடி தப்பிச்சுட்டான். அப்பதான் அந்த முதலைக்கு வால்ல இருக்க வலைய அறுக்கிறதுக்கு முன்னாடியே அவனை கடிச்சது நினைவுக்கு வந்தது. ஓடி போன சிறுவனும் ஊர் மக்கள்கிட்ட நடந்ததை சொல்லி அவங்க அங்க கூட்டிட்டு வந்தான். வந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த முதலையை கொண்டுட்டாங்க. அப்ப அவங்களோட வந்த நாய் அந்த புத்திசாலி முயலை துரத்த ஆரம்பிச்சிச்சு. அதை தடுக்க ஓடின அந்த சிறுவன் அதை தடுக்கிறதுக்குள்ள அந்த நாய் அந்த முயலை கடிச்சு கொன்றுச்சு. அதை பார்த்த அந்த சிறுவன், ஓ இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கையோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பிட்டான். நம்மள பல பேருக்கும் ஆண்டவன் நமக்கு மட்டும் ஏன்டா அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்ற கேள்வி இருக்கும். ஆனா இதே ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு நடக்கும்போது அது நமக்கு ஒரு செய்தியா மட்டும்தான் தெரியும்.